வெறும் 30 கோடியில் எடுத்த திரைப்படம் லோகா. இன்னைக்கு பாருங்க, வேர்ல்டு வைடா கிட்டத்தட்ட 216 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு. இவ்வளோ நாட்களா நல்ல நல்ல கண்டென்ட்டை கொடுத்துட்டு வந்த மலையாளம் சினிமா இப்போ நாங்கள் வசூல்லையும் நாங்கள் நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு வர்றாங்க. இப்போ ரிலீஸ் ஆன லோகா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பவர் மூவி இல்லையா? இந்த சூப்பர் பவர் மூவியில் எக்கச்சக்கமான பேர் உள்ள இணைய போகிறாங்க. ஆல்ரெடி மம்முட்டி பார்த்தீங்கன்னா மூத்தன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் இந்த திரைப்படத்தில் வரப்போறார் அப்படிங்கிற தகவல் ஆல்ரெடி ரிலீஸ் ஆச்சு. இனி வரப்போகிற பார்ட்ஸில் துல்கர் சார்லி அப்படிங்கிற கேரக்டர்லையும் நம்ம தொவினோ தாமஸ் மைக்கேல் அப்படிங்கிற கேரக்டர்லையும் இனிமேல் வருவாங்க அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு வந்திருக்குங்க. கண்டிப்பாக ஒரு பிக் ப்ராஃபிட் மூவி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த லோகா திரைப்படத்தை. இதனால் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மானுக்கு எக்கச்சக்கமான ப்ராஃபிட் அமௌண்ட் வந்திருக்கு. துல்கர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்போம்ல, இந்த திரைப்படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி. படம் நல்லா இருந்துச்சுங்க, ஆடியன்ஸே இந்த திரைப்படத்தை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. என்ன ஒரே ஒரு கவலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகலைங்க. அதனால் இன்னுமே என்ன மாதிரி ஆட்கள் இந்த திரைப்படத்தை பார்க்காம தான் இருக்கும். துல்கரும் தொவினோவும் இந்த திரைப்படத்தில் இணையிறாங்க. இது எந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்கள்.